நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த 3 குழந்தைகள் இப்போ உயிரோடு இல்லைங்க. பல கனவுகளோட ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூல் வேன்ல போன குழந்தைகள் இப்போ உயிரோடு இல்லைங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்மன்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே கேட்டை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு இடம் என்பது இருக்கு. கரெக்ட்டா ஒரு ஸ்கூல் வேனு ஒரு 4 குழந்தைகளை ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்கூல் வேன் வந்து அந்த செம்மன்குப்பம் ரயில்வே கேட்டை வந்து கடந்து போணுங்க. ரயில்வே கேட்டை வந்து கடந்து போகும்போது இந்த விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வந்து அந்த ஸ்கூல் வேனை ஹிட் பண்ணி தரன்னு ஒரு 30 மீட்டருக்கு வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்துல வந்து 3 குழந்தைகள் வந்து பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. ஒரு குழந்தையும் இந்த ஸ்கூல் பஸ்ஸை ஓட்ட அந்த டிரைவரும் தான் சிவியர் இன்ஜுரியஸோட இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டு 2 தேரிகள் வந்து இப்போ சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கண்ணில் பார்த்ததா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேட்டை வந்து அந்த கேட் கீப்பர் வந்து மூடவே இல்லை. ஸோ அதனால தான் அந்த ஸ்கூல் வேன் வந்து அந்த கேட்குள்ள வந்து நுழைஞ்சு அந்த லெவல் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அங்கே பொதுமக்கள் நேரில் பார்த்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரயில்வே கேட்டை மூட தொடங்கிய போது அந்த கேட் கீப்பர் கிட்ட அந்த வேன் டிரைவர் வந்து சில வார்த்தைகள் சொல்லி வற்புறுத்தியதாகவும், வேனை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, நாங்கள் கடந்து போயிடுறோம் அப்படின்ட்டு சொன்னதாகவும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தேரியில ரயில்வே அபிஷியல்ஸ் சொன்னதாக. ஸோ இந்த மாதிரி 2 தேரி இருக்கு. இப்போ வந்து ஆன் டைம்ல விசாரணை என்பது போயிட்டு இருக்குங்க. விசாரணையுடைய முடிவுல தான் தெரியும் யார் பக்கம் தப்பு இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து யார் தப்பு செஞ்சதா இருக்கட்டுமே, இப்போ போன உயிர்கள் வந்து திரும்பி வந்துருமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட் பின்னாடி யாரோ ஒருத்தவங்களுடைய அந்த அலட்சியம் என்பது இருக்கு. ஸோ அதனால இங்க வந்து சில உயிர்கள் வந்து பரிதாபமாக போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய குடும்பத்துல வந்து எப்படி கதறி அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? 2 குழந்தைகள் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள். அவங்க கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மா, அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா இப்ப கதறி அழுதுட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் திருப்பி அந்த குழந்தைகளுடைய உயிர் என்பது வந்துருமா? இன்னொரு பக்கம் வந்து அந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா? அந்த வேனை வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு உருக்குலைஞ்சு போயிருக்கு தெரியுமா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுதுங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய பேக், ஷூ, புக்ஸ் அப்படின்ட்டு செதறி கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு உண்மையாவே ரொம்ப வேதனைப்படுதுங்க. ஆக்சுவலி இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரணையை வந்து தொடங்கிட்டாங்க. அந்த கேட் கீப்பரான பங்கஜ் சர்மா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சம்பவம் நடந்த உடனே சரியான அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. தர்மடி வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவரையும் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இப்போ வந்து விசாரணை போயிருக்கு. ஸோ அந்த கேட் கீப்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் அவர் வந்து அரசும் பண்ணியிருக்காங்க. நிதி உதவி என்பது அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சிஎம் அவர்கள் வந்து உயிரிழந்த குழந்தைகளுடைய குடும்பத்துக்கு வந்து தலா 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பதாக அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் ரயில்வே சைட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அடிப்பட்டவங்களுக்கும் அவங்க வந்து காசு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனிவேங்க, இது போன்ற சம்பவங்கள் வந்து அடுத்தடுத்து நிகழக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்ன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுடைய கமெண்ட் ரொம்ப முக்கியமானது.